அப்படி எனதருமை விவசாய பெருமக்கள் எடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த தீர்மானங்களை கடைசி உயிர் ஊசலாடுகிற நேரம் 4 வருஷம் முடிஞ்சு 4.5 வருஷத்தை நிறைஞ்சி ஒரே ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் ஒரு 3 நாள் 2 நாளாக நடக்கும். அதில் கண்டிப்பாக இதில் எத்தனை மிக முக்கியமான பிரச்சனைகளை எழுப்ப முடியுமோ எழுப்பி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் விவசாயத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுடைய போராட்ட களங்களுக்கும் உங்களுடைய போர்க்குணத்தோடு நீங்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நிச்சயம் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் காளியம்மா அண்ணன் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது பிரச்சனை இல்லை, மக்கள் மன்றத்தில் ஒலிக்கிற அப்படின்னு. உங்களை மாதிரியானவர்களின் குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும். நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் நீயா நானாவில் பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசியிருப்பேன், ஒரு 3-4 நிமிடம். அதே மாதிரி தான் நான் ஒத்த சட்டமன்ற உறுப்பினராக தான் போனேன். அது என்னுடைய சாதனை சொல்லுகின்ற நேரமாகிவிடும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. சகோதரி குறித்து சொன்ன கருத்துக்காக நான் சொல்லுகிறேன். இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற கான்செப்ட் என்கிற கருத்தை மறைந்த கலைஞர் அவர்களை ஏற்க செய்து 36 மெடிக்கல் காலேஜ் இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினரின் கரு பொருளிலிருந்து உருவாகியதான். இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினருடைய குரல் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த என்னுடைய மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என் தாய்மார்களின் தாலி அறுபடுகின்ற இந்த லாட்டரி, சுரண்ட லாட்டரி, அவன் சம்பாதிக்கிற பணம் அவன் தாயின் கைகளுக்கோ மனைவியின் கைகளுக்கோ பிள்ளை செல்வங்கள் கைகளுக்கோ செல்லாமல் வழி நெடுகிலும் விரித்து விற்கப்படுகின்ற லாட்டரி முதலாளிகளுக்கு செல்கிறது. அதனால் அந்த குடும்பம் பாழ்படுகிறது, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது, தாலிகள் அறுபடுகிறது. நீங்கள் ஒரு பெண் தாய் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி லாட்டரி தடைச்சிட்டம் கொண்டு வாருங்கள் என்று நான் பேசியது ஒரு 5 நிமிட உரைதான் கண்களிலே சட்டமன்றத்திலிருந்து பெரும்பான்மை உறுப்பினர்கள் கண்களில் நீரை வரவைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தது இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி. சொன்ன மழைநீர் சேகரிப்பு திட்டம், செக் டேம் திட்டம், சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி திட்டம், இன்றைக்கு இங்கே அணைகளை குறித்து நிறைய தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் என் தென்பெண்ணை ஆற்றின் ஓரமும் பாலாற்றின் ஓரமும் நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணீர், மில்லியன் லிட்டர் தண்ணீர், டிஎம்சி லிட்டர் தண்ணீர் கடலிலே சென்று கலந்தது. இந்த ஒரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் இந்த கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயில் 3 தடுப்பணைகளை கட்டுவதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறேன் இந்த நாட்டுடைய பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சகத்தின் மூலமாக. இப்படி அடுக்கடுக்காக பல விடயங்களை சொல்லி போகலாம். ஒரு காலத்தில் நாம் பிள்ளைகள் எல்லாம் பொறியியல் படிக்க வேண்டும் என்றால் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் செல்ல வேண்டும் அல்லது கோயம்புத்தூர் திருச்சிக்கு தான் செல்ல வேண்டும். அந்த நிலையை மாற்றி மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் வேண்டும். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர் செல்வங்கள் பொறியியல் கல்வியை மிக இலகுவாக படிப்பதற்கு அரசு செலவில் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் முன்வைத்த அந்த கருத்தை தான் கலைஞர் அவர்களை ஏற்க செய்து முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை என் முந்திரி காடுகளை மட்டும் வாழ்ந்த செம்மண் பூமிக்கு கொண்டு வந்து திறந்து வைத்து இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது. சட்டமன்றத்தில் நாம் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசியனுடைய சக்சஸ் சாதனைகள் அது. ஆக காளியம்மா சட்டமன்றம்லாம் வேணாம், நான் மக்கள் மன்றத்திலே மூச்சிறக்க கத்திட்டு தொண்டாவி போவ இருக்கிறதே மொத்தமே 35 கிலோ தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் 4 மீட்டிங்கில் ஏறி கத்துனா அதுவும் 30 கிலோவாக மாறிடும். இப்படியே நம்ம ஆயுசு முடிஞ்சிடக்கூடாது. விவசாயிகளுக்கான பிரதி இருக்கணும், மாணவர்களுக்கான பிரதி இருக்கணும். கடலோடிகள் என்று அந்நிய செலவானில் பெரும் பங்கு ஈட்டி தருகின்ற எனது கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற என் மீனவ உறவுகளின் பிரதிகள் அந்த வலிகளை வேதனைகளை, வரதா புயல் வந்தால் நம்ம இராணுவத்துக்கு ஹெலிகாப்டர் 6 மணிக்கு மேலே பறக்காது. ஒக்கி புயல் வந்தால் போய் கூட்டு வர மாட்டான். ஏன் குரங்கனில் தீ விபத்து வந்தால் ராணுவ ஹெலிகாப்டர் பறக்காதுன்னு சொல்லுவோம் நம்ம நிர்மலா சீதாராமன். கண்ணு தெரியாதான், ஏன்னா லைட் வெளிச்சம் பத்தாதான். ஏன்டா திருட்டுத்தனமாக போய் பாகிஸ்தான் எல்லையில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டு போட்டு வர்றதுக்கு மட்டும் எப்படா உங்கள் ஹெலிகாப்டருக்கு கண்ணு தெரியுது? அதை நான் கேட்டா இவன் ஆன்டி இண்டியன் அப்படின்றான். நான் ஆன்டி இண்டியன் இல்லை. என் மீனவரை மீட்காத ஒன்று ராணுவ விமானம், என் வரதா புயலுக்கு காப்பாற்ற என் லாஞ்சிகளை படகுகளை தத்தளித்து அங்கே கூக்குரல் இடுகின்ற என் மீனவ உறவுகளை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய வான்படை அங்கு வர மறுக்கிறது, உன் கப்பல் படை போக மறுக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்நிய தேசத்தின் மீது மட்டும் உன் வீரத்தை காட்டுகிறாய், துல்லியமாக நாங்கள் தாக்குதலை செய்தோம் என்கிறாய். வரவேற்கிறேன் எங்கள் எல்லையை பாதுகாத்ததுக்கு. ஆனால் இந்த மண்ணின் பூர்வீகுடில் கடலோடிகள் என்று அழைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி அந்நிய செலவனை ஈட்டி தருகின்ற உயிரை பணைய வைத்து சென்று இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாட்டுடைய எல்லை கோரங்களை சென்று மீன்பிடித்து வந்து இன்றைக்கு நமக்கு ருசியான மீன், சத்தான உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவை தருகின்ற அந்த மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஏன் என் இந்திய அரசின் வான்படை வரவில்லை என்று கேட்டால் வேல்முருகன் ஆன்டி இண்டியன் என்கிறார்கள்.
ஆக எதற்காக இதெல்லாம் சொல்கிறார்? இதையெல்லாம் நீங்க இங்க மட்டும் கேட்கக்கூடாது. இதை டெல்லியில உட்காந்து இங்க உட்காந்துருக்கிற ஒரு குரல் அங்க கேட்டுச்சுன்னா கொஞ்சம் இறக்கப்படுவாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம எம்பிங்க காரியம் நடக்குதோ இல்லையோ, நான் பார்க்குற அளவுக்கு நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் சிறப்பாக தான் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுகிறார்கள். அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும்.